பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய பந்தியை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் அவருடைய இரத்தமும் சரீரமும் நம்மை பிதாவாகிய தேவனோடு இணைக்கிறபடியா, பரலோகத்திற்கு நம்மளை கொண்டு செல்கிறபடியா, அவருடைய பந்தியை நிதானித்து பார்த்து அவருடைய பந்தியில் நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சியாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம். பவுல் இங்கு என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் அந்யோன்யத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று இந்த வேத வசனம் சொல்கிறது. கிறிஸ்துவின் சரீரத்தை பங்கு கொள்ளுகிற உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, அந்த சரீரம் பிற்கப்படுவதற்கு முன்பதாக, அவர் நமக்காக சிலுவையில் அவரை அறைய ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பதாகவே அந்த அப்பத்தை, அவருடைய சரீரத்திற்கான அப்பத்தை எடுத்து பிதாவாகிய தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிதான் அதை சீஷர்கள் கைகள் கொடுத்தார். அந்த சரீரத்துக்குள் இருந்த தேவ வல்லமை, பரிசுத்தாவின் வல்லமை, ஜெபத்தின் வல்லமை, அந்த சரீரத்தை புசிக்கிற உங்களுக்குள்ளும் அந்த ஜெப ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட வேண்டும். பந்தியில் பங்கு கொள்ளுகிறவர்கள் தினம் தினம் மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அதில் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினம் தரித்திருந்தார்கள். வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள். பிரியமானவர்களே, மற்றவர்களுக்கு நீங்க ஜெபிக்கிறவர்களாக, மற்றவருடைய வேதனைக்கு ஜெபிக்கிறவர்களாக, பாடுகள் உபத்திரத்துக்காக ஜெபிக்கிறவர்களாக, மற்றவர்களை மன்னித்து ஜெபிக்கிறவர்களாக அவருடைய பந்தியில் நீங்க பங்கு கொள்ள வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவின் சரீரத்தை குறித்து பவுல் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16-17வது வசனத்திலும் அவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவோ? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவோ? அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிறீர்கள். கிறிஸ்துவின் பந்தியில் நீங்கள் பங்கு கொள்ளும் போது தேவனோடு கூட, கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிறீர்கள். அப்படி நீங்கள் ஐக்கியம் கொண்டு அவருடைய பந்தியில் பங்கு கொள்ளும் போது அவர் என்ன செய்தார்? பூமியில் இருக்கிற நாட்கள் உங்களுக்காக எனக்காகவும் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினார். லாசரு உயிரோடு எழுப்புதல் என்பதாக பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினார். ஒவ்வொரு வேளையிலும் அவர் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார். அவருடைய சரீரத்திற்குள்ளாக ஜெப ஆவியின் வல்லமை, விண்ணப்பத்தின் ஆவியின் வல்லமை நிரப்பப்பட்ட அந்த சரீரத்தை, அவருடைய ரத்தத்துக்குள்ள பரிசுத்தாவின் வல்லமை நீங்கள் புசிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் உண்டாக வேண்டும். ஆவிக்குரிய அனுபவத்தில், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய வழிநடத்தல், ஆவிக்குரிய தளத்தில் நீங்க அடுத்த லெவலுக்கு போக வேண்டும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம் ஆவிக்குரிய ரீதியில் தேவனோடு கூட உறவு கொள்ளும்படி இழுக்கப்படுகிறதான் பந்தி. ஆவிக்குரிய வார்த்தை, ஆவிக்குரிய அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வெளிப்பட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணவர்களை மன்னிக்கும்படியாக தான் நீங்கள் பந்தியில் இழுத்து கொள்ளப்படுகிறீர்கள். அப்படி பந்தியில் இழுத்து கொள்ளப்பட்டு அந்த பந்தியில் நீங்கள் பங்கு கொள்ளும் போது அந்த ஒரே அப்பத்தில் நம்ம எல்லாரும் பங்கு பெறுகிறபடியா, கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த அப்பத்தை நம்ம எல்லாரும் பங்கு கொள்கிறபடியா, அநேகரன் நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமும் மாறுகிறோம். இந்த வார்த்தையை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும். அநேகரன நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா மாறுகிறோம். பிரியமானவர்களே, நம் சபையில் ஒருத்தருக்கு உறவு முடியல என்றால், ஒரு விசுவாசிக்கு வியாதியில் இருக்கிறார்கள் என்றால், ஒரு புறஜாதிக்கு வியாதியோட இருக்கிறார்கள் என்றால், நீங்கள் அந்த அப்பத்தை பிடிக்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாக அந்த ஒரே சரீரமாய் மாறி விடுவீர்கள். கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பின்பும் இவர்களை மன்னிங்கள் என்று ஜெபித்தாரே, அந்த ஜெப ஆவினால் நிரப்பப்பட்டவர்களாக நீங்கள் இன்றிலிருந்து பந்தியில் பங்கு கொள்ளும் பொழுது ஒப்புக் கொடுங்கள். இயேசுவே, நீ ஜெப ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தீர், எங்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருந்து உம்முடைய சரீரத்தையும் உடைய ரத்தத்தையும் பானம் பண்ணுகிற நான் இன்றையிலிருந்து என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், வியாதிஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஏனென்றால் உடைய சரீரத்தில் இருக்கிற வல்லமை நான் பெற்றுக்கொள்கிறேன், ரத்தத்திற்கு வல்லமை நான் பெற்றுக்கொள்கிறேன். ரத்தத்திலும் சரீரத்திற்கு அந்த ஜெப ஆவியின் அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்கப்பா என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொள்ளுங்கள். அவருடைய சரீரத்தை நீங்கள் கையில் வாங்கி பார்க்கும் பொழுதே அந்த வல்லமை உங்களை நிரப்பப்படணும். அவருடைய சரீரத்துக்குள் இருந்த ஒவ்வொரு அணுவா இருக்கிற வல்லமைகள் உங்கள் சரீரத்துக்குள் நிரப்பப்பட்டு, சிந்தனை நிரப்பப்பட்டு, இருதயத்தை சுத்தம் பண்ண வேண்டும். உங்களுடைய ஆத்மாவில் சுத்திகரிப்பு உண்டாக வேண்டும். பெரியமானவர்களே, வேத வசனம் சொல்லுகிறபடி கீழ்ப்படிந்தோம் என்றால் கர்த்தருடைய பந்தியில் நிதானித்து பார்த்து, நீங்க அந்த சோதித்து பார்த்து உங்களுடைய பந்தியில் பங்குக்குள்ள ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தருக்குள் இருந்த, கிறிஸ்துவுக்குள் இருந்த
ஜெப ஆவியின் அபிஷேகம் உங்களுக்கு நிரப்பப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் ஜெப ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிதாவை இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பந்தியில் பங்கு கொள்ளுகிற பிள்ளைகள் பந்தியில் பங்கு கொள்ளுவதற்கு முன்பதாக தங்களைத்தானே சோதித்து பார்த்து நிதானித்து பார்த்து இவருக்குள் இருந்த அந்த ஜெபாவியும் விண்ணப்பாவியும் என்னை நிரப்பப்படும்படி இன்றைக்கு நான் பந்தியில் பங்கு கொள்ளுகிறேன். வெறும் ஒரு சுகத்திற்காக மட்டுமல்ல, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen, amen, amen.